வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து சென்ட்ரு பாடியினுடைய அளவை வச்சு ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணும் பொழுது வந்து சென்ட்ரு பாடியினுடைய அளவை வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணணும். இந்த சென்ட்ரு பாடியை வந்து பெரும்பாலான நிறைய டெய்லர்ஸ்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது சென்ட்ரு பாடியினுடைய அளவை வந்து மெஷர்மெண்ட்டு ஒன்று இருக்கிறதாவே வந்து கவனிக்கிறதே கிடையாது. பேக்கை கட்டிங் பண்ணிவிட்டு வந்து மேல் பாடியை வச்சு ஃப்ரண்ட்டை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து சைடில் உள்ள ரிங்கிள்ஸு, ஆம்கோலில் உள்ள ரிங்கிள்ஸு, இந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக்குகளுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து லூஸ் வந்து தேவையில்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வந்து அதனால தான் வந்து அந்த கப் சைஸ் சரியாக அமையாமல் இருக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் வந்து அப்படி இந்த சென்ட்ரு பாடியை ஸ்பேஸ் பண்ணி வேலை பார்க்காததுனால இதை மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வந்து வரும். ஆனால் ஒரு சென்ட்ரு பாடியை வந்து எப்படி கணக்கீடு வந்து அந்த ஃப்ரண்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டிப்ஸ் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள். அது இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்டினுடைய ஹைட்டு டாட் சென்ட்ரு பாயிண்ட், டாட்னுடைய உயரத்தை எடுத்துருவோம். நம்ம டாட் சென்ட்ரு பாயிண்ட்னுடைய உயரம் இதுதான் சென்ட்ரு பாடியினுடைய இடம். இப்போ இந்த சென்ட்ரு பாடியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாடி வந்து மேல் பாடி சென்ட்ரு பாடியினுடைய அளவு 36 இருக்குது அப்படின்னா மேல் பாடி 36னா சென்ட்ரு பாடி 37. இது 37ம் வரலாம், 38ம் வரலாம், 39ம் வரலாம். அப்போது பேக் தட்டினுடைய அளவு வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், இந்த பேக்கினுடைய அளவு இந்த சென்ட்ரு பாடியினுடைய இடத்துல பேக் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து மீதியை வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய பேசிக். இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்ட்ரு பாடி வந்து 37 அல்லது 38, இந்த ரெண்டுக்குமே இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். 37 வருது அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கில் இந்த இடம் வந்து 9.25 வரணும். 4ல் ஒரு பாகம் 37 டிவைட் 4 9.25. பேக் கட்டிங்கில் இடுப்பினுடைய அளவை பொறுத்து இது 9.25 வரலாம், 9ம் வரலாம், 8.25 வரலாம். அது கஸ்டமர்னுடைய அளவீடுகளை பொறுத்து வந்து மாறுதலுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அது என்ன அளவு வந்தாலும் பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ 9.25 இங்கே வந்து நமக்கு தேவை, பேக்கில் 9 தான் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 9 இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் லூஸ் வைக்கும் பொழுது இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து முதல்ல வந்து 9 இன்ச்சு அப்படி வந்து வைக்கணும். இந்த ரெடி அளவை 9 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். இப்போ சென்ட்ரு பாடியினுடைய அளவு மேல் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும் சென்ட்ரு பாடிக்கும் வந்து 1 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் இதில் வந்து +3/4 இன்ச்சு வைக்கணும். அதுவே வந்து 38 39ன்னு சொல்லி 1 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி வந்தால் இந்த ப்ளஸ் வைக்கிறது வந்து 1 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ பேக்கில் வந்து இந்த 9.25க்கு 9 தான் பேக் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் கரெக்டான அளவை வச்சுட்டு இதில் ஷார்ட்டேஜான 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 8.25 தான் இருக்குது அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த 1/2 இன்ச்சையும் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த சென்ட்ரு பாடியில் வந்து அதை ஆட் பண்ணிக்கணும். இப்படி அந்த சென்ட்ரு பாடியினுடைய லூஸை வந்து பிரித்து வைக்கணுங்கிறத வந்து யாருமே வந்து கவனிக்கிறதில்ல. ஸோ அப்படி லூஸை வந்து இந்த அளவை வச்சுட்டு இந்த சைடை வந்து அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம். 37க்குன்னா இதில் வைக்கணும். 38 அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அந்த அளவை வச்சு இதை கிராஸ் பண்ணிக்கணும். அப்படி இதுக்கு அடுத்து வந்து சைடில் ஸ்டிச்சிங்க்கான அளவு. இந்த லைனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இடுப்பினுடைய அளவு என்னவோ அந்த இடுப்பு போக மீதி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு உதாரணத்துக்கு இப்போ 32 இன்ச்சு இடுப்பு அப்படின்னா 8 இன்ச்சு இப்படி 8 இன்ச்சு வந்துடும். இதில் மீதி இருக்கிறது தான் இந்த டாட் பாயிண்ட்னுடைய அளவு. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த டாட் பாயிண்ட்னுடைய அளவு வந்து 3.25. இந்த 3.25 டாட்னுடைய அகலமாக வந்துடும் இந்த சென்டரில் இருந்து. இப்போ இதே வந்து 1 இன்ச்சு வித்தியாசமாக இருக்கும் பொழுது அப்பர் பாடிக்கும் சென்ட்ரு பாடிக்கும் 1 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுவே 2 இன்ச்சு வித்தியாசம் வருது அப்பர் பாடிக்கும் சென்ட்ரு பாடிக்கும் 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி வித்தியாசம் வந்தால் இப்போ இது வந்து நம்ம வந்து 37 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறோம், 9.25 வச்சுருக்கிறோம். இப்போ இதே 38 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 2 இன்ச்சு வித்தியாசம் வரும். அப்போ இந்த 9.5 நம்ம வந்து
இதில் வந்து 9.5 வச்சிடணும். இப்போ ப்ளஸ் வந்து இங்கே வந்து நம்ம 9.5 போக ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸ் வைக்கிறோம் இல்லையா, அதில் இந்த பக்கம் வந்து 1/2 இன்ச்சு வைக்கணும். 1/2 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இந்த லைனில் மீதி 1/2 இன்ச்சை இந்த பக்கம் வைக்கணும். இந்த 1/2 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இந்த நெக் பாயிண்டினுடைய அளவில் இருந்து இந்த சைடு இதை கிராஸ் பண்ணிடணும். அப்போ கீழே வந்து இந்த மார்க்கு இங்கே வரைக்கும் வந்துடும். இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் சென்டர் வந்து 1.5 இன்ச்சு இங்கே வந்து எடுத்துருவோம். 3.25 இருக்குது. 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கேருந்து டாட் பாயிண்ட்டுக்கு கிராஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த லைனில் இருந்து இங்கே இடுப்பினுடைய அளவு வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்போ மீதி இருக்கிறது வந்து டாட்டு. இப்போ இது இந்த ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது ஒரே சைடு அதிகமாக அந்த பாடி எக்ஸ்டன் ஆகும்போது வந்து அதை 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பக்கமும் ஷேர் பண்ணும்போது இப்போ வந்து இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்ததுக்கப்புறம் இந்த டாட் பாயிண்ட் வந்து இங்கே தள்ளி வந்துடுது இல்லையா, இங்கேருந்து டாட் பாயிண்ட்டை கொண்டு வரணும். அப்போ டாட் பாயிண்ட்டோட சென்டர் வந்து தள்ளி வரும்போது இந்த லைனில் இருந்து டாட் பாயிண்ட்டினுடைய சென்டரை வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போ 3.25 அப்படின்னா அந்த 3.25 நமக்கு இங்கே வந்துடும். இப்போது இதுதான் வந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு. இந்த இடம் தான் டாட் சென்டர் பாயிண்ட்டு. இதில் இருந்து வந்து சைடு மார்க் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி சைடில் வந்து இதிலேருந்து கிராஸ் பண்ணிக்கணும். அப்படி இப்போ உயரத்தையும் வந்து 12.25 உயரங்கும் போது மேலே இருந்து நீங்கள் இந்த டாட் சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணி இந்த 12.25 இங்கே எடுத்துக்கணும். இப்போ வந்து இடுப்பு வந்து 32 இன்ச்சுனா இங்கேருந்து 8 இன்ச்சு பார்க்கணும். இந்த சைடில் இருந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து சென்டர் பாடியினுடைய அளவு அதிகமாக போகும்போது இந்த கப் சைஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போது இந்த அளவு இந்த 1/2 இன்ச்சு வச்சதே வந்து இந்த ஒரு சைடு அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் நம்ம வைக்கக்கூடிய அளவில் இருந்து 2 பக்கமும் டிவைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த கேப் வந்து அதிகமாக இந்த டாட் பாயிண்டினுடைய கேப் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மேலே வச்ச இந்த எக்ஸ்ட்ரா வச்சக்கூடிய லூஸை வந்து இங்கேருந்து 9.5 வைக்கிறோம். ரெடி வந்து 9.5, 1/2 இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும். மீதி 1/2 இன்ச்சு இந்த பக்கம் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது வந்து இந்த சைடு கிராஸ் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த 1/2 இன்ச்சையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வழிமுறை வந்து நெக்கு டீப் ஆகும்போது இந்த வழிமுறையை பயன்படுத்தணும். நார்மலாக பயன்படுத்தும் போது இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிறதுல 1/2 இன்ச்சு இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான வந்து இப்போ உங்களுக்கு வந்து நம்ம எப்படி அந்த சென்டர் பாடியை வச்சு எப்படி எடுக்கிறோங்கிற வழிமுறையை தான் உங்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோமே தவிர இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம கட்டிங்கெல்லாம் போட்டிருப்போம். நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து இந்த மாதிரி பங்கீடு பண்ணக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் வந்து மிக நேர்த்தியாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். மார்ச் 30 வரைக்கும் ஆன்லைன் கிளாஸினுடைய அட்மிஷன் வந்து போட்டுட்ருக்குறாங்க, புக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். கிளாஸில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை வந்து பண்ணுங்கள். மார்ச் 30 வரைக்கும் முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஏப்ரல் 1 வீக்கில் வந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுபோல் உள்ள அனைத்து நுட்பங்களையும் வந்து 3 மாத பயிற்சி வகுப்பில் வந்து அனைத்து விதமான ப்ளவுஸுகளையும் வந்து நார்மல் ப்ளவுஸ், டீப் நெக் ப்ளவுஸு, கட்டோரி ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, ஹை நெக் ப்ளவுஸு, அனைத்து விதமான ப்ளவுஸுகளையும் பேசிக் முதல் டெக்னிக் வரை அனைத்து நுட்பங்களையும் உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து கற்றுக் கொடுக்குறோம். முன்பதிவு செய்பவர்கள் வந்து மார்ச் 30 வரை முன்பதிவு நடக்கு. டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவை பதிவு செய்து ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்.